ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய மாதத்திலும் 1 சாமுவேலின் புத்தகம் 30 அதிகாரம் 8வது வசனம் 19வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்றார். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலோ, சிறியதிலும் பெரியதிலோ, குமாரரிலும் குமாரத்திகளிலோ ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். இந்த புதிய மாதத்திலும் தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய வார்த்தை இந்த புதிய மாதத்துல உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாங்க. நீ அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். எனக்கு அன்பான தேவ ஜனமே, எனக்கு ஒரு தாயாரை தெரியும். அவங்க ஒரு சமயம் என்னை ஜெபிக்கிறதுக்கு அழைத்திருந்தார்கள். அப்படி ஜெபிப்பதற்காக போகும்போது அவங்க தன்னுடைய சாட்சியை சொன்னாங்க. ஒரு சமயம் என்னுடைய குழந்தைகள் எல்லாம் சிறு பிள்ளைகளா இருக்கும்போது, எனக்கு 8 பிள்ளைகள். இந்த 8 பிள்ளைகளும் சிறு பிள்ளைகளாக அடுத்தடுத்து இருக்கும்போது என்னுடைய கணவர் வியாதிப்பட்டு மரித்து விட்டார். அநேக வித கடன் பாரங்கள், கண்ணீர், வேதனை, என்ன செய்வதென்று தெரியவில்லை. அந்த நிலைமையில எல்லா வீடு வாசல் அப்படியே விட்டுட்டு என் பிள்ளைகளை அழைத்து கொண்டு சென்னை பட்டணத்துக்கு போனேன். ஏதாவது வீடுகள்ல பாத்திரங்கள் கழுவி என் பிள்ளைகளை காப்பாத்திடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல போனேன். அந்த சென்னை பட்டணம் போகும்போது இயேசு சாமியை என் இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். நானும் என் பிள்ளைகளும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு சென்றோம். என்னுடைய நிலைமை, என்னுடைய சூழ்நிலையை பார்த்து அநேக குடும்பங்கள் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் ஆதரவா இருந்தார்கள், உதவி செய்தார்கள். நாட்கள் கடந்து போனது. என் பிள்ளைகள் படித்தார்கள், நல்ல நிலைமையில வந்தாங்க. இன்றைக்கு அந்த 8 பிள்ளைகளும் திருமணம் முடித்து என்னுடைய மகன் மக்களும் மருமக்கமாரும் மிக உயர்ந்த அதிகாரத்துல கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன். அந்த நல்ல தேவனுக்கு, நான் இழந்து போன எல்லாவற்றையும் எனக்கு திருப்பி கொடுத்த தேவனுக்கு, நான் என் சொந்த ஊருக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு தரம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய கூட்டத்தை வைத்து செல்கிறேன் என்று சொன்னாங்க. இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ ஜனமே, அன்றைய வார்த்தை தாவீதுடைய வாழ்க்கையில வந்தது பாருங்க. தாவீதுடைய வாழ்க்கையில அந்த 1 சாமுவேல் 30 அதிகாரத்துல அமலேக்கியருடைய தீய காரியத்தை நிமித்தம் தாவீது எல்லாவற்றையும் இழந்து போனான். தன் மனைவி, தன் மனைவிகள், தன் பிள்ளைகள், தன்னோடு கூட இருக்கிறவருடைய குடும்பங்கள், எல்லா ஆசீர்வாதங்கள் இழந்து போனான். அவங்க எல்லாம் அதை கொள்ளையடித்து கொண்டு போயிட்டு தீயால் சுட்டரித்து போட்டு விட்டு போனார்கள் பட்டணத்தை. தாவீதுக்கு அந்த நிலைமையில என்ன செய்வது என்று தெரியவில்லை. அழுகை மட்டும்தான் அவருடைய கண்ணீர்ல இருந்தது. பலம் இல்லாமல் போக மட்டும் அழுதார்கள், வேற வழியே தெரியல. தாவீது அந்த இடத்துல நெருக்கப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நிலைமையில ஆண்டவரை போய் தேடுகிறார். ஆண்டவரே, இழப்பின் மத்தியில நிற்கிறப்பா, எல்லாத்தையும் இழந்து இப்ப கண்ணீரும் அழுகையுமாய் நான் நின்று கொண்டிருக்கிறேன். நான் அதை பின்தொடர்ந்து போலாமா? நான் அதை மீட்டுக் கொள்ளுவேனா? ஆண்டவர்கிட்ட கேட்டார். நம்முடைய ஆண்டவர் கேள்விக்கு பதில் தருகிறவர், பலனையும் தருகிற தேவனாயிருக்கிறார். கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுவோமா? இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் சொல்றாங்க, இதுவரை உன் வாழ்க்கையில் இருந்த கேள்விகளுக்கெல்லாம் ஆண்டவர் பதிலையும் தந்து உனக்கு பலனையும் கொடுத்து உன்னை வாழ வைக்கும்படி இயேசு சாமி உன்னை கரம் பிடிக்கிறாங்க.
ஒரு அலையிலையா சொல்லுவோமா? நம்முடைய ஆண்டவர் தமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இழந்து போனதை திரும்ப தருகிறவர். ஒருவேளை சந்தோஷத்தை நீ இழந்து போய் இருக்கலாம், சமாதானத்தை இழந்து போய் இருக்கலாம், ஆசீர்வாதத்தை இழந்து போய் இருக்கலாம், அல்லது ஒரு நல்ல வேலை அந்தஸ்தை நீ இழந்து போய் இருக்கலாம், அல்லது நீ எப்படிப்பட்ட இழப்பின் மத்தியில இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அதை திரும்ப உனக்கு கொடுத்து, அதை நான் உனக்கு பலனா கொடுத்து, உன்னை சந்தோஷப்படுத்தி உன்னை மகிழ்விக்கிற கர்த்தர் என்று கர்த்தர் சொல்லுகிறாங்க. ஒரு அலையிலையா சொல்லுவோமா? ஒரு அலையிலையா சொல்லுவோமா? அப்ப நம்முடைய ஆண்டவற்றை அந்த இழந்ததை பெற்றுக்கொள்வதற்கு பாருங்க, லூக்கா சுவிசேஷ புத்தகம் 1:74 சொல்லுது பாருங்க, தமது ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு நம்முடைய சத்துருக்களின் நின்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கையிலிருந்து நம்மை ரட்சிக்கிறவர் தாங்க இயேசு சாமி. ஒரு அலையிலையா சொல்லுவோமா? ஒரு அலையிலையா சொல்லுவோமா? ரெண்டாவது பாத்தீங்கன்னா லூக்கா 19:10 சொல்லுகிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்தாருங்க. அந்த இயேசு சாமி இன்றைக்கும் உன் நிலைமையை பார்க்கிறார், உன் சூழ்நிலையை பார்க்கிறார். இந்த 9வது மாதத்தில பார்த்து உன் கேள்விகளுக்கு பதில் தந்து பலனை தந்து நீ இழந்து போனதெல்லாம் உனக்கு தருகிற கர்த்தரா இருக்கிறார். அப்ப இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம என்ன செய்யணுங்க? வேதம் சொல்லுகிறது பாருங்க, தாவீதின் வாழ்க்கையில இது ஒரு சவாலான ஒரு நிலைமை. 1 சாமுவேல் 30 கொஞ்சம் 1 இருந்து அப்படி வாசித்து பார்த்தீங்கன்னா அழகா சொல்லப்பட்டிருக்கும், இழப்பு கண்ணீர் அழுகை மத்தியில நின்று கொண்டிருந்தார். 6வது வசனம் சொல்லும், அவர் நெருக்கப்படுகிற நிலைமையில இருந்தார். இது எல்லாத்துக்கும் காரணம் யாருங்க? அமலேக்கியன். அமலேக்கியன் அப்படின்னா இருளின் வேலைக்காரர்கள், இருளுக்கு சேவை செய்கிறவன் தாங்க அமலேக்கியன். மந்திரவாதி, மற்றவங்க நல்லா இருக்கிறது பிடிக்காம எதிராக செயல்படுகிறவன், எதிராய் பேசுகிறவன். அவன் நிமித்தம் தாவீதுக்கு வந்த அந்த ஒரு நிலைமையில அங்க என்னெல்லாம் இருந்துச்சு, எல்லாத்தையும் இழந்து போயிட்டாருங்க. ஒரு தரித்திரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இழப்பு, அவமானம், நிந்தை. ஆனா கர்த்தர் அதுக்கு பதில் கொடுத்து அவர் வாழ்க்கையில் இருக்கிற நிலைமையை மாற்றினார். 2 மடங்கு பலனை தந்தார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தர வல்லவர். அப்ப இன்றைக்கு ஒருவேளை நீங்க இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில சவாலான சூழ்நிலை நீங்க நின்று கொண்டிருக்கிறீங்கன்னு வைங்க, தாவீதை போல தேவ ஆலோசனையின் வழிகாட்டுதல்ல நம்ம நிக்கணுங்க. ஆதியாகமம் புத்தகம் 28 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அழகா ஒரு தேவ மனுஷனை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கும். அந்த மனுஷனுடைய பெயர் யாக்கோப்பு என்று அங்க சொல்லப்பட்டிருக்கும். யாக்கோப்பு அப்படின்னு சொன்னா வேதம் சொல்லுகிறது, அவன் எத்தன், அவன் ஏமாற்றுக்காரன். யாக்கோப்பு அப்படிங்கிற பேருக்கு அர்த்தமே எத்தன், ஏமாற்றுக்காரன். நல்லா கவனிங்களேன். யாக்கோப்பு தன்னுடைய வாழ்க்கையில அவன் மேல ஒரு அழைப்பு இருந்தது, தாயின் கருவில ஒரு அபிஷேகம் இருந்தது, ஒரு திட்டம், ஒரு நோக்கம் இருந்தது. ஆனா அதெல்லாம் நிறைவேற்றும்படி பார்த்தீங்கன்னா அவன் அதை பெற்றுக்கொள்ளதுக்கு எத்தனம் பண்ணினா ஏமாற்றி சம்பாதிக்க ஆரம்பித்தான். இந்த எத்தனம் பண்ணி ஏமாற்றி சம்பாதித்தது அவனை எங்க கொண்டே விட்டுருச்சு தெரியுங்களா? தரித்திரத்துல கொண்டே விட்டுருச்சாங்க. தரித்திரம் அப்படிங்கிறது வேதம் அழகாக சொல்லுகிறது. யாக்கோப்பினுடைய வாழ்க்கையில பாருங்க, உபாகமம் 32:9-10 சொல்லுகிறது பாருங்க, கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோப்பு அவருடைய சுதந்திரம். தொடர்ந்து வாசிங்க, பாழான நிலத்திலும் ஊழியிடுதலுள்ள வெறுமையான அவாந்தர வெளியில கர்த்தர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணி போல காத்தருளினார் என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல கவனிங்க, அவனுடைய வாழ்க்கை அந்த எத்தனம் பண்ணி ஏமாற்றி சம்பாதித்தது அவன் ஒரு பாழான, ஒரு ஊழையிடுதல்ல, ஒரு வெறுமையான, ஒரு அவாந்தர நிலைமையில கொண்டு போய் போட்டுருச்சுங்க. ஆனாலும் கர்த்தர் அவனை விடலைங்க.
ஏன்னா அவன் மேல ஒரு திட்டம், தரிசனம், நோக்கம் வச்சிருந்தாரு பார்த்தீங்களா? அதனால அவனை தேடி கண்டுபிடிச்சு அந்த நிலைமையில இருந்து அவனை தூக்குறார். ஆதியாகமம் புத்தகம் 28 அதிகாரம் அதாங்க சொல்லுகிறது. பாருங்க, 28:11 10ல இருந்து வாசித்தீங்கன்னா, யாக்கோப்பு பெயர்சபாயை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்தில் வந்து சூரியன் அஸ்தமித்த போது அங்க ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். இங்கதான் ஆண்டவர் அவனை கண்டுபிடித்தார். எல்லாத்தையும் இழந்து ஒரு தரித்திரம் அப்படின்னு சொல்ற நிலைமையில ஊழையிடுதலும் பாலும் வெறுமையும் அவாந்திரமான அந்த இடத்துல கர்த்தர் அவனை கண்டுபிடிக்கிறான். அப்ப அவன் சம்பாதிச்சதெல்லாம் எங்க அப்படின்னா கையில ஒண்ணுமே இல்லை. கையில ஒண்ணுமே இல்லைங்க. அது அழகா அங்க வேதத்துல சொல்லப்பட்டிருக்கும். அப்பதான் ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி பாருங்க, வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு ஏணி வைக்கப்பட்டதா அவன் பார்ப்பான். அதுல தேவதூதர்கள் மேல ஏறுகளை இறங்குகளாக பார்ப்பான். அதுக்கு மேல கர்த்தர் நின்று அவனோடு பேசுவாங்க. ஆண்டவர் தன்னை அறிமுகப்படுத்துவாங்க. தான் யாருன்னு அறிமுகப்படுத்திட்டு 15வது வசனம் சொல்லும் பாருங்க, நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்தெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை சுகபத்திரமா திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை. ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாங்க, அவனை கரம் பிடிக்கிறாங்க, அவனோடு கூட இருப்பேன்னு சொல்றாங்க. அப்ப பாருங்க, யாக்கோப்பு உடனே எழுந்து அந்த நித்திரை சொப்பனம்னு அறிந்து கொண்டு தன் தலைக்கு வைத்த அந்த ஒரு கல்லை எடுத்து அந்த இடத்த ஊடி அதுக்கு அது மேல எண்ணெயை வார்த்து ஒரு பொருத்தனை பண்றாங்க. ஒரு பொருத்தனை பண்றாரு. 20வது வசனத்திலிருந்து பாருங்க, அப்பொழுது யாக்கோப்பு தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இடத்தெல்லாம் என்னை போகிற இந்த வழியில என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரம் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சுகமாய் சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனா இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமமாக செலுத்த சொல்லி ஒரு பொருத்தனை பண்றாரு. தன்னை அர்ப்பணிக்கிறாரு. தன்னை தேவனுடைய சத்தத்துக்கு விட்டு கொடுக்கிறார். இந்த சவாலான ஒரு சூழ்நிலைங்க, சவாலான ஒரு நிலைமை, எதுவுமே இல்லை கையில. இப்ப கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தாங்க இருக்கு, கர்த்தருடைய வழிகாட்டுதல் மட்டும்தாங்க இருக்குது. ஆனா யாக்கோப் அதை தெளிவா பிடித்து கொண்டார். ஒரு 21 வருஷங்கள் கழித்து அவர் போய் பிழைத்து சம்பாதித்து திரும்பி வருகிறார். ஆதியாகமம் 32 அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது பாருங்க, அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் விடத்தை விட்டு கடந்து போனேன். இப்பொழுது 2 பரிவாரத்தனையாய் உடையவனாய் இருக்கிறேன். ஒரு அலையிலையா சொல்லுவோமா? ஒரு அலையிலையா சொல்லுவோமா? சவாலான நேரத்துல கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய ஆலோசனையும் நடத்தலும் பெற்றுக்கொண்டு யாக்கோப்பு போன போது பாருங்க, அவன் பெற்றுக்கொண்டாங்க. அவன் எத்தனை மணி ஏமாத்தி சம்பாதிச்சதெல்லாம் இழந்து போயிட்டான். அந்த இழப்பின் நடுவுல கர்த்தர் அவனை தூக்கி எடுத்து நடத்த ஆரம்பிச்சாங்க. வேதம் சொல்லுகிறது, 2 பலனை கர்த்தர் அவன் மேல வைத்தார். ஒரு அலையிலையா சொல்லுவோமா? ஒரு அலையிலையா சொல்லுவோமா? இன்றைக்கும் உன் வாழ்க்கை இருக்கிற சவாலான நிலைமைகள்ல ஆண்டவருடைய ஆலோசனை, ஆண்டவருடைய நடத்துதலுக்கு விட்டு கொடுங்க. யாக்கோப்பை 2 பலனாய் ஆசீர்வதித்தவர் உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வல்லவர். 2வது காரியம் பாருங்க, 2வது காரியம், கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைத்து அவருடைய வழிகாட்டுதலை பெற்றுக்கொள்ளணுங்க. ஆண்டுடைய வார்த்தையில மாத்திரம் இல்லைங்க, கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து அவருடைய வார்த்தையில நம்பிக்கை வைத்து அவருடைய வழிகாட்டுதலுக்கு நம்மளை விட்டு கொடுக்கும் போது இழந்து போனதெல்லாம் கர்த்தர் திரும்ப தருகிற கர்த்தர். லூக்கா புத்தகம் 5 அதிகாரத்துல 4 முதல் 7 வசனத்துல நம்ம எல்லாத்துக்கும் தெரிந்த சம்பவம். சீமோன் பேதுருவை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கும் போது அந்த கதனைய அந்த கடல் அருகே போய் அங்க இருக்கும்போது சீமோன் பேதுருடைய படகுல ஆண்டவர் ஏறுவாங்க. ஏறிட்டு பிரசங்கம் பண்ணிட்டு அதனுடைய 4வது வசனம் சொல்லுது பாருங்க, கடலின் ஆழத்துல தள்ளி கொண்டு போய் உங்க வலையில போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் சீமோன் பேதுரு சொல்லுவார், வாசிங்க, ஐயரே, இரவு முழுவதும் நாங்க பிரயாசப்பட்டோம்,
ஒன்றும் அகப்படவில்லை. போதுங்க. மனுஷனுடைய வாழ்க்கையில தரித்திரம் அப்படிங்கிறது, அந்த தரித்திரத்தின் ஆவி. ஒரு மனுஷன் எத்தனாவும் ஏமாத்துக்காரனா இருந்து சம்பாதிச்சாம்னா, அங்க தரித்திரத்தின் ஆவி வேலை செஞ்சு ஒண்ணுமே இல்லாம பண்ணிடும். இரண்டாவது காரியம், பேதுருடைய வாழ்க்கையில பாருங்க, அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கை நிறைய பிரயாசப்படுறங்க, பிரயாசத்துக்கு பலன் கையில வரவே மாட்டேங்குன்னு வைங்க, அல்லது நம்முடைய பிரயாசத்தினுடைய பலன் தாமதமாகுதுன்னு வைங்க, அங்க தரித்திரத்தின் ஆவி கிரியை செய்துன்னு அர்த்தமாங்க. அப்ப அதை நம்ம ஜெயிக்கணும்னா, பேதுரு அழகா சொல்றாரு பாருங்க, இரவு முழுவதும் பிரயாசப்பட்ட ஆண்டவரே. இது யார் பிரயாசம் தெரியுமா? பேதுருடைய பிரயாசம். அவன் தான் கற்றுக்கொண்ட பிரயாசம், தேவன் இல்லாம படுற பிரயாசம், கர்த்தருடைய வார்த்தை இல்லாம, கர்த்தர் இல்லாம படுகிற பிரயாசம். அது தாமதப்படுத்தும், அடுத்து அது பலன் கொடுக்காதுங்க. அது தரித்திரத்துக்குள்ள கொண்டு வெறுமைக்குள்ள கொண்டு நிறுத்திடும், தோல்விக்குள்ள கொண்டு நிறுத்திருங்க அந்த தரித்திரத்துக்கு. அப்படிப்பட்ட பேதுருவை இயேசு சுவாமி சந்திக்கும்படி கடந்து போய் அவன் படகுல ஏறிட்டு அவன்கிட்ட சொல்றாங்க, இப்ப ஆழத்துல தள்ளி கொண்டு உங்க வலைகளை போடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னாரு, நான் முழுதும் பிரயாசப்பட்டேன், பலன் இல்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படிய வலைய போடுகிறேங்கிறார். ஒரு அலையிலையா சொல்லுவோமா? தோல்வியிலையும் இழப்புல நிக்கிற மனுஷன், பிரயாசத்துக்கு பலன் இல்லாம இருக்கிற மனுஷன், எல்லாம் தாமதமாகி கொண்டிருக்கிற ஒரு நிலைமையில் இருக்கிற மனுஷன் பேதுரு கர்த்தரை நம்பி, கர்த்தருடைய வார்த்தையை நம்பி செயல்பட ஆரம்பித்தாரு. அங்க அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அதனுடைய 6-7 வசனம் சொல்லுது பாருங்க, அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவிலிருந்து கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகள் அமிழத்தக்கதாக மீன்களை நிரப்பினார்கள். ஒரு அலையிலையா சொல்லுவோமா? ஒரு அலையிலையா சொல்லுவோமா? இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அதிகமா பிரயாசப்பட்டு பலனை பார்க்க முடியாம இருக்கீங்களா? வர்றது எல்லாமே உங்களுக்கு தாமதமாயிக்கொண்டே இருக்கிறதுன்னு பாக்கீங்களா? நீங்க மனுஷீகத்துல பிரயாசப்பட்டு மனுஷீகத்துல செயல்பட்டதுனால, தேவன் இல்லாம செயல்பட்டதுனால அது ஒரு தரித்திரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இன்றைக்கு கர்த்தர் அந்த தரித்திரத்தை மாத்தி 2 படகு அமிழத்தக்கதாய் பேதுருவுக்கு மீனை கொடுத்து மேன்மைப்படுத்தினவர் உன்னுடைய வாழ்க்கையில ஓம் பிரயாசத்துக்கு கர்த்தரோடு சேர்ந்து அவருடைய வார்த்தையை வைத்து பிரயாசப்பட ஆரம்பி. இந்த 9வது மாதத்துல கர்த்தர் 2 மடங்கு பலனை கொடுத்து உன்னையும் உன் பாத்திரத்தை, உன் தொழில, உன் பிரயாசத்துல ஆண்டவர் ஆசீர்வதித்து தாமதங்களை மாற்றி முன்னேற்றத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஒரு அலையிலையா சொல்லுவோமா? 3வது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தின் மேல நம்ம நம்பிக்கை வைக்கணுங்க. கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தின் மேல நம்ம நம்பிக்கை வைக்கணுங்க. வேதம் சொல்லுகிறது பாருங்க, சக்கரியா புத்தகம் 9ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தை வாசிங்கன்னா அங்க ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியில் அடைப்பட்டு இருக்கிற உன்னுடையவர்களை நான் என் உடன்படிக்கையின் ரத்தத்தினால விடுதலை பண்ணுவேன். போதும், ஆண்டவர் சொல்றாங்க பாருங்க, தண்ணீர் இல்லாத குழியில அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை, அதாங்க வெறுமை. அதுக்கு இப்பதாங்க தரித்திரம். அந்த சக்கரியா ஆகாய் புத்தகத்தெல்லாம் வாசிச்சீங்கன்னா அந்த ஜனங்கள் ரொம்ப பிரயாசப்பட்டு போய் நிறைய கொண்டை விதைப்பாங்க, கொஞ்சமா அறுத்துட்டு வருவாங்க. அந்த சம்பாரிச்சதை தன்னுடைய பாக்கெட்ல போடுவாங்க, அதுவும் காணாம போயிடும். அதுக்கு பேரு தாங்க வெறுமையான, தண்ணீர் இல்லாத வெறுமையான குழி.
இந்த நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில கூட அதிகமா விதை விதைக்கிறீங்க, அறுவடை கொஞ்சமா இருக்குதா? எவ்வளவோ பிரயாசப்பட்டு சம்பாரிச்சு அதை பாக்கெட்ல வச்சா காணாம போய்கிட்டு இருக்குதா? கை கெட்டினது வாய் கெட்டாம போய்கிட்டு இருக்குதா? அங்க அழகா ஆண்டவர் சொல்றாங்க, என் உடன்படிக்கையின் ரத்தத்தினால நான் உங்களை விடுதலை பண்ணக்கூடிய காலம். ஒரு அலையில சொல்லுவோமா? இயேசுவின் ரத்தத்துல இன்றைக்கு ஆண்டவர் இந்த 9வது மாதத்துல உங்களுக்கு ஒரு விடுதலை தர போறாங்க. அழகா சொல்லுது பாருங்க. இந்த வெளிப்படுத்தல் புத்தகம் 3 அதிகாரம், இந்த லவோதிக்கேயா சபை 3 அதிகாரம் 13 இருந்து 22 முடிய பாத்தீங்கன்னா, இந்த லவோதிக்கேயா சபையை குறித்து அங்க ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கும். இந்த லவோதிக்கேயா சபை என்ன அப்படின்னா, அங்க பாருங்க, இந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தரித்திரம் இருந்ததுன்னா, அல்லது இந்த தரித்திரம் அப்படிங்கிற ஆவி செயல்பட்டா அவன் எப்படிலாம் இருப்பானா, அங்க வேதம் சொல்லுகிறது பாருங்க. இந்த லவோதிக்கா சபையில எப்படி இருந்தாங்கன்னா, அவங்க குளிரும் இல்ல அனலும் இல்லாம வெது வெதுப்பா இருந்தாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, ஆஹ் அந்த வெது வெதுப்பா இருக்கிறதுனால வாந்தி பண்ற ஒரு நிலைமை. இன்னைக்கு நம்ம சாப்பிடுறது ஒண்ணு வெளியே வந்துடணும், இல்லாட்டி உள்ள போயிடணும். அப்படி போகாம இது நெஞ்ச கரைச்சிட்டே வாமிட்டிங் சிம்டம்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அது தரித்திர ஆவியம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, அதுக்கு அடுத்து அந்த 17வது வசனம் சொல்லும், நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணமா இருக்கதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பனன் என்றும் எனக்கு ஒரு குறையில் என்று சொல்லுகிறபடியால் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். நிறைய பேர் இன்னைக்கு தன்னுடைய வாழ்க்கையில வெளிப்பார்வைக்கு ரொம்ப ஆடம்பரமா காமிப்பாங்க, ரொம்ப வசதியா இருக்க மாதிரி காமிப்பாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி காமிப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள வெறுமையும் அவாந்தரமும் வெது வெதுப்பான ஒரு நிலைமையில உட்கார்ந்துட்டு இருப்பாங்களாங்க. இந்த லவோதிக்கேயா சபை அப்படித்தான் இருந்துச்சா? அப்பதான் ஆண்டவர் சொன்னாங்களா, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி ஆயிட்டாங்க. ஆண்டவரை விட்டுட்டு ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யாம தனக்கு பிரியமானதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, தனக்கு விருப்பமானதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவர் எதெல்லாம் செய்யாதானாரோ அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இது நிமித்தம் அந்த ஜனங்கள் அடிமைத்தனத்துக்கு போனாங்க. திரும்பி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சொந்த தேசத்திலேயே சுதந்திரம் இல்லாம அடிமையா இருக்காங்க. இந்த லவோதிக்கேயா சபையும் அப்படித்தாங்க. வெளியே நான் ரொம்ப நல்லா இருக்கேன் பாரு, நல்லா அப்படி தன்னை ரொம்ப அழகு தன்னை காமிக்காங்க, ரொம்ப வசதியா இருக்க மாதிரி காமிக்காங்க, வெளியே நல்லா சந்தோஷமா இருக்க மாதிரி காமிக்காங்க. ஆனா உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இல்லை, எல்லாம் வெறுமை, எல்லாம் தரித்தியம், ஒண்ணுமே இல்லாம என்கிட்ட எல்லாம் இருக்கு அப்படின்னு காமிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். இப்பதான் அந்த சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றாங்க, உன் நிலைமை இப்படிப்பட்டதா இருக்குது, ஆகவே நீ இதுல இருந்து மனம் திரும்புன்னு சொல்றாங்க. மனம் திரும்பும் போது பாத்தீங்கன்னா அந்த 20வது வசனம் சொல்லும், இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். ஒரு விருந்தை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணுகிறார். ஒப்பு கொடுக்கும் போது அந்த தரித்திரம் மாறும்போது ஒரு விருந்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஒப்பு கொடுக்கும் போது, ஆண்டவருக்கு இடம் கொடுக்கும் போது, ஆண்டுடைய ரத்தத்தை விசுவாசிக்கும் போது, தம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்துல சம்பாதிக்கப்பட்ட அந்த சபை பாருங்க 21 சொல்லுகிறது, நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு உட்கார்ந்து இருக்கிறது போல ஜெயங்கொள்ளுகிறவனும் அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்கார்ந்து இருக்கும்படி அருள் செய்வேன் அப்படிங்கிறாங்க. இந்த மாய்மாலமுள்ள வாழ்க்கையை வாழாத, வெளிப்படையா உண்மையா வாழு, உண்மையா ஆண்டவரை தேடு, உண்மையா ஆண்டவருக்கு ஜீவி. ஆண்டவர் உன்னை எந்த நிலைமையில வச்சுக்கார அதை உண்மையா அப்படி வெளிப்படுத்து. உன்கிட்ட இல்லாத இருக்கதா காமிக்காத, அது உன்னை தரித்திரத்துக்குள்ள கொண்டு போயிடும். அந்த சபை அப்படித்தான் இருந்துச்சு. அப்பதான் ஆண்டு சொல்றாங்க, நான் நேசிக்கணும், மனம் திரும்பு, ஒப்புக்கொடு அப்படிங்கிறாங்க. அவங்க ஒப்பு கொடுத்த போது இப்படிப்பட்ட 2 ஆசீர்வாதத்தை கொடுத்தாங்க. சகரியா 9 அதிகாரத்திலயும் அதாங்க சொல்லப்பட்டிருக்குது. அங்க பாருங்க, அது இதுக்கு பேர் தாங்க தண்ணீர் இல்லாத வெறுமையான குழியில கிடக்கிற அவங்கள ஏசப்பா ரத்தம் மட்டும்தான் விடுதலை ஆக்க முடியும். அதுக்கடுத்து பாருங்க, நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் அப்படிங்கிறாங்க. ஒரு அலையில சொல்லுவோமா? அந்த அது என்னங்க ரெட்டிப்பான நன்மை இன்றைக்கே தருவேன் அப்படின்னா, இவங்க இந்த நிலைமையில இருந்த போது கூட அவங்களுக்குள்ள கொஞ்சம் விசுவாசம் இருக்காங்க, கொஞ்சம் நம்பிக்கை இருக்குதாங்க.
அவங்களை விடுதலை பண்ணக்கூடிய ஒரு கிருபை இருக்குதாங்க. ஆண்டவர் அந்த கிருபைக்கு ஒப்புக்கொடு அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்க சொல்றாங்க, ஒரு சிறப்பான உரிமையை நான் உனக்கு தரப்போகிறேன். ஒரு அலையிலே சொல்லுவோமா, இந்த ரெட்டிப்பான நன்மை இன்றைக்கே தருவேன் அப்படின்னா ஒரு சிறப்பு அந்தஸ்தை உனக்கு தருவேன் அப்படிங்கிறாங்க. ஒரு அலையிலே சொல்லுவோமா. அதிகம புத்தகம் 12 அதிகாரம் 2வது வசனத்துல கூட ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுவாங்க, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய் அப்படின்னு ஆபிரகாமுக்கு சொன்னாங்க. அதனாங்க நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் அப்படின்னா, அந்த இடத்துல ரொம்ப அழகா சொல்லப்போ உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னா, ஆபிரகாமே உன் பேரை வரலாற்று புகழ் பெற செய்வேன். ஒருவேளை இன்னைக்கு நான் உன்னை அழைச்சிட்டேன், ஊரை விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்ட, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த ஆபிரகாம் என்ன ஆயிட்டாரோன்னு அநேகர் ஊர்க்காரங்களாம் கேள்வியோடு இருக்கலாம். கர்த்தரை நம்பி போனானே, இயேசுவை நம்பி போனானே, அவன் என்ன ஆயிட்டான் அப்படின்னு இருக்கலாம். ஆனா முழு உலகமும் வரலாற்று சிறப்புமிக்க பேரா உன் பேரை மாத்துவேன், அதாங்க உன் பேரை பெருமைப்படுத்துவேன். என் ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தான், தேவனுடைய வழி நடத்துதலுக்கு தன்னை விட்டு கொடுத்தான், தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு அர்ப்பணித்தாராம். அதனாலதாங்க இன்னைக்கு உலகம் பார்த்தீங்கன்னா யூதர்கள் தங்களுடைய முற்பிதா அப்படின்னு சொல்லும் போது ஆபிரகாம சொல்றாங்க. தேவனுடைய பிள்ளைகளை நமக்கும் விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம், இஸ்லாமியர்களுக்கும் அவங்களுடைய விசுவாசத்தின் தகப்பன், அவங்களுடைய முன்னோடி ஆபிரகாம் அப்படிங்கிறாங்க. அநேக நாடுகள் இன்றைக்கு ஆபிரகாமின் தேவனே என்று சொல்லுகிறது. அதாங்க உன் பேரை பெருமைப்படுத்துவேன். இன்றைக்கும் நான் கண்பான தேவ ஜனமே, ஆண்டவர் இந்த மாதத்துல இழந்து போனதெல்லாம் உனக்கு திரும்ப தருகிற கர்த்தர், வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரத்தையும் அவமானத்தையும் வெறுமையும் மாற்றுகிற கர்த்தர், ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை உன் மேல, குடும்பத்தின் மேல, சந்ததியின் மேல வைக்க அவர் விரும்புகிறார். அன்றைக்கு யாக்கோப்பின் மேல வைத்தவர், தாவீதின் மேல வைத்தவர், தம்முடைய தாசர்கள் மேல வைத்தவர், இன்றைக்கு அதே ஆசீர்வாதத்தை உன் மேல, உன் குடும்பத்தின் மேல் கட்டளையிடுறாங்க. கலாத்தியர் 3 அதிகாரம் 13-14 வசனம் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். இந்த தரித்திரத்தின் சூழ்நிலை, தரித்திரத்தின் ஆவி ஒருவேளை உன் வாழ்க்கையில, குடும்பத்துல, தொழில எங்கேயாவது ஆளுகை செஞ்சுட்டு இருந்துச்சுன்னா அது சாபங்க. அந்த சாபத்தை ஏசப்பா தம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினால சிலுவையில சிந்தி அந்த சாபத்தை உடைச்சிட்டாங்க. அந்த சாபத்திலிருந்து ஒன்னா உன் குடும்பத்தை விடுதலை ஆக்கிட்டாங்க. ஒரு அலையிலையா சொல்லுவோமா, விசுவாசிக்கிறீங்களா? அதனுடைய 14வது வசனம் சொல்லுது பாருங்க, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படிக்கும் இப்படி ஆயிடுச்சு. இன்றைக்கு விசுவாசிக்கிறீங்களா? ஆபிரகாமுடைய பேரை வரலாற்று சிறப்பு மிக்கதா மாற்றினாங்கன்னா, ஆண்டவர் இன்றைக்கு வாழ்க்கையில் இருக்கிற எல்லாத்தையும் மாத்தி தாவீதை வரலாற்று சிறப்பு மிக்க பேரா அவன் பேரை மாற்றினவர், ஆபிரகாமுடைய பேரை மாற்றினவர், உன்னையும் உன் பேரையும் உன் குடும்பத்தையும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தின் நன்மையினால் நிரப்பும்படி இழந்து போனதெல்லாம் கர்த்தர் திரும்ப தருகிறார். அது பெற்றுக்கொள்ள 3 காரியங்கள். ஒன்று, உங்க வாழ்க்கையில ஆண்டவருடைய இந்த சவாலான சூழ்நிலை தேவ ஆலோசனையின் வழிகாட்டுதலை கேளுங்க. 2வது, கர்த்தர் மேல அவருடைய வார்த்தையின் மேல நம்பிக்கை வச்சு முன் செல்லுங்க. ஏசப்பா ரத்தத்தின் மேல நம்பிக்கை வைங்க. 4வது சொல்லுகிறது, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவருடைய அபிஷேகம் உன் மேல இருக்குது, அந்த அபிஷேகத்தை நீ கனம் பண்ணு. ஏசாயா 61:1 சொல்லும், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். உங்க மேல அந்த அபிஷேகம் இருக்குதுங்க, உங்க மேல அந்த அழைப்பு இருக்குதுங்க, உங்க மேல அந்த திட்டம் தரிசனம் இருக்குதுங்க. அதனுடைய 7 சொல்லும் பாருங்க, 61:7. இந்த அபிஷேகம் என்னத்தை செய்யும்? உங்க வெட்கத்துக்கு பதிலாக
2 மடங்கு பலனை தருகிறவர். நிந்தை அவமானத்துக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் அந்த லட்சை, அந்த அவமானம், அந்த நிந்தை நிமித்தம் ஆண்டவர் சந்தோஷத்தை தரும்போது தங்கள் தேசத்துல 2 மடங்கு சுதந்திரத்தை கத்த தந்து நித்திய மகிழ்ச்சி உன்னையும் உன் குடும்பத்தையும் மூடக்கூடிய காலம். ஒரு அலையில சொல்லுவோமா? ஆகவே உண்மையில வைத்த அந்த அழைப்பு, அந்த அபிஷேகத்தை கணம் பண்ணுங்க. இன்னைக்கு பாருங்க, அநேகர் சொல்லுவாங்க, இந்த அரசாங்க வேலை எனக்கு கிடைச்சிருச்சுன்னா என் வாழ்க்கை நல்லா ஆயிரும், இந்த பிசினஸ்ல நான் சாதிச்சிட்டோம்னா நானும் என் குடும்பம் நல்லா ஆயிடுவோம். உலக பிரகாரமான இந்த அதிகாரம், உலக பிரகாரமான இந்த ஆசீர்வாதத்துல நம்பிக்கை வைக்கிற மனுஷனே இப்படி இருந்தாங்கன்னா, பரலோகத்தின் தேவன் தம்முடைய விலையேற பெற்ற குமாரனுடைய ரத்தத்தை சிந்தி விலை கொடுத்து உன்னையும் உன் குடும்பத்தையும் வாங்கியிருக்கிறார். விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். நீ அவருக்குரிய, நீயும் உன் குடும்பம், உனக்கு உண்டானதெல்லாம் அவருக்குரியது. தாவீதை போல அவரை நாடி அவரிடத்துல காரியத்தை கேளு, அவருடைய ஆலோசனை கேட்டேன்னா போதும், அவர் உன்னை மகா மேன்மையின் சிறப்புக்குரிய ஆசீர்வாதத்தால் உன்னை நிரப்புகிற கர்த்தர். ஒரு அலையிலையா சொல்லுவோமா? ஒரு அலையிலையா சொல்லுவோமா? ஆகவே இந்த புதிய மாதத்துல நீ இழந்து போனத நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளும்படி ஆண்டவர் உங்க மேல, உங்க குடும்பத்தின் மேல் கிருபை வைத்து 2 ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவாராக. நாம் ஜெபிப்போம்.